குடும்ப செட்டி மீள்குடியேற்றம் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது. இந்த மீள்குடியேற்ற பொழுது யாராவது உழைத்தவர்கள் யார்? அந்த நிகழ்வுக்கு முக்கியமாக ஏதாவது அமைப்புகள் அதற்கு பக்கபலமாக இருந்ததா என்பதை எமது கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே இதற்கு முழுமூச்சாக அமரர் அதிபர் முன்னாள் அதிபர் ஆசி நடராஜா அவர்கள் முன்னின்று உழைத்ததாக நான் அறிந்தேன். அவரோடு பல இளைஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதனை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எனவே குடும்ப செட்டி மீள்குடியேற்றம் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது, அம்பாள் ஆலயம் உருவாக்கப்பட்ட சம்பந்தமாக எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக தங்கராஜா அவர்கள் அது சம்பந்தமாக தனது கருத்தை சொல்லுவார். வணக்கம். குடும்ப செட்டியின் மீள்குடியேற்றம் முதலாவதாக பசாவுடான் பாடசாலை மத்திய வித்தியாலயம் விடுவிக்கும் பொழுது சில பிரதேசங்கள் எங்களுக்கு நாங்கள் கேளாமலே விடப்பட்டன. பின்பு எமது கிராமத்தின் முக்கியமாக திரு ஆசி நடராஜா அவர்களின் தலைமையில் கிராமவரி சங்கத்தின் பின்னணியில் இந்த ஏனைய பிரதேசங்கள் விடுவதற்கான விட வேண்டியதற்கான முக்கிய பங்களிப்பாக ஆற்றி வந்தார்கள். ஆனால் ஒன்று என்னால் கூற முடியும், எந்த அமைப்பும் குடும்ப செட்டியில் மீள்குடியேற்றத்துக்காக தாங்கள் பாடுபட்ட என்று சொல்வதற்கு எவருக்கும் அந்த உரிமை இல்லை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் உண்மையிலே அந்த நேரத்திலே பாடுபட்ட மக்கள் ஆசி நடராஜாவின் பின்னணியிலே அவரை பின்புறமாக நின்று முக்கியமாக கிராமத்தில் இளைஞர்கள் பபியன், ஆரூரன், மற்றது உதயன், யோகநாதன் போன்றோர் பல ஆக்கள் இந்த அவர்கள் உண்மையிலேயே பாடுபட்டு இந்த பிரதேசத்தை அள்ளுன்னு சொல்கிற அவரே முதல் அவர் தான் உள்ளுக்கு போனவர். அந்த மாதிரியாக பல முயற்சியின் அந்த மீள்குடியேற்றத்தை அந்த ரோட்டிலே நின்று பார்த்த பொழுது சொன்னார்கள், நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே போயிடாது, இங்கே நாங்கள் மீளக்குடியேற விரும்பையில் எங்கள் மக்கள் வந்தவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நிறைய மாதம் சொன்னார், ஒருத்தரும் யோசிக்க வேண்டாம், நான் இல்லைதான் செய்தாரன், நீங்கள் பயப்படாமல் வாரதுக்கு ஆயத்தப்படுத்துங்கோ, நான் உங்களுக்கு 25,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு தருகிறேன், நீங்கள் எல்லோரும் ஆயத்தம் இருங்கள் வாரதுக்கு, நான் இந்த பாதையெல்லாம் செய்தாரன்னு சொல்லி சிறிது காலத்தில் எல்லாம் துப்புரவாக்கப்பட்டு அது எங்கள் இஎஸ்ஓட உட்பட இந்த காசுக்காக வேலை என்ற ஒரு திட்டம் இருந்தது. அந்த வகையிலே எல்லா இடங்களும் துப்புரவு செய்யப்பட்டு அது ஓரளவில் நாங்கள் சேர்ந்து வரக்கூடியதாகவும் மீள்குடியேற கூடியதாகவும் இருந்தது. அப்படி இருந்தும் அவர் சொன்னார், தனியாக மீள்குடியேற்றத்தை மட்டும் மக்கள் வரமாட்டார்கள், இங்கே ஆலயம் அமைய வேண்டும், ஆஸ்பத்திரி அமைய வேண்டும், மற்றும் பாடசாலை அமைய வேண்டும், அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டால்தான் மக்கள் முழுமையாக குடியேறுவார்கள் என்று. அந்த வகையிலே அவருடைய முயற்சியிலே முதலாக ஆலயத்தின் விக்கிரகத்தை எடுத்து அதனை கொண்டு போய் கேம்பஸில் கொண்டு போய் காட்டி, அது ஏதாவது தவறு இருக்கிறாது விக்கிரகத்தில் என்று பார்த்து இந்த மூலஸ்தான விக்கிரகத்தில் அதில் எல்லா தவறும் இல்லை என்று எல்லாம் சொல்லி அந்த இந்து சமய கலாச்சாரத்திடம் காட்டி அதை பார்த்து கொண்டு வந்து இங்கே அம்மன் கோயிலே ரூபா 2 லட்சம் ரூபா ஆர்டிஎஸ் காசில் எடுத்து டெம்பரரியாக கட்டணம் கட்டி அதிலே இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தவர். அதே நேரத்தில் நான் ஒரு செயலாளர் இருந்தான். அப்பொழுது ஒரு கடிதம் அந்த அதிலே அறிக்கை எழுதும் பொழுது சொன்னார், இந்த ஆலயத்தை திருத்தி நாங்கள் பழைய நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையான ஒரு கருத்தை சொன்னார். அந்த ஆலயத்தை நாங்கள் திரும்பியே பழைய நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று. அதே மாதிரியாக அவர் அந்த ஆலயத்தை செய்து அந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. எங்களுக்கு அந்த மீளக்குடியேற மக்கள் என்ன வேணுமென்றால் முதல் ஒரு ஆஸ்பத்திரி எங்களுக்கு தேவை, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையின்படி அமரர் ஸ்ரீதரன் அவர்கள் மரவஞ்சத்தின் மகன் அவர், நான் கொழும்பு போன பொழுது சொன்னார், ஒரு தனது வீட்டுக்கு முன்னாலே ஒரு அமைச்சர் இருக்கிறார், சுகாதார அமைச்சர், அவருடைய உங்களுக்கு ஏதாவது குடும்ப திட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் என்றால் சொல்லுங்க உண்டு.
அப்போ நான் அவரை கொண்டு வந்து நடராஜ மாஸ்டரோட ஒப்படைச்சு இவரோட கதைக்கு சொல்லி அப்போ நடராஜ மாஸ்டர் கிட்ட அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி செய்தவங்களோ உண்டு. சொன்னார், நானும் செய்தாரேன், நான் அதுக்கு எல்லா நடவடிக்கை எடுத்தாரேன், நீங்கள் காணியை அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பொழுது டாக்டர் கணேசையாண்ட காணி கிடைக்கப்பட்டது. அது பின்பு நானும் குணநாயகம் அவர்களும் சிறியரனும் கொழும்பு போனாங்க. அங்கே சென்று அந்த அமைச்சர் நாங்கள் பாராளுமன்றத்திலே உண்மையிலே குணநாயகத்தை மறக்க முடியாது. அவர் நாங்கள் கொழும்புக்கு போய் நீண்ட நாள் செலவெல்லாம் ஓட்டு செலவெல்லாம் முழுவதும் அவர் தான் செலவழித்தார், எங்களை செலவழிக்க விட இல்லை. அதே மாதிரி அங்கே போய் பாராளுமன்றத்திலே நாங்கள் கதைத்து அப்பொழுது அமைச்சர் கேட்டார், நீங்கள் யார் யார் இல்லாரும் என்று. அப்போ அவர் விளங்கப்படுத்தி சொன்னார், சரி நீங்கள் போங்கோ, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று. நாங்கள் விறக்கடையிலே 8.3 மில்லியன் ரூபாய் இங்கே அது விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த வைத்தியசாலை கட்டப்பட்டு சத்தியலிங்கம் அவர்களை கொண்டு சிறப்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் உண்மையின்படி நான் அதை சொல்கிறேன், வேறு நிறுவனங்களையும் அமைப்புகள் எதுவும் உரிமை கூறக்கூடாது முடியாது என்று நான் அறுதியாக சொல்லுவேன். மீண்டும் பாடசாலைக்காக அந்த பிரதேசத்தை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்து நானும் யோகராஜா மாஸ்டரும் கிருஷ்ணாமியும் நாங்கள் நிறைய மாஸ்டரும் அங்கே கேம்புக்கு போனாங்க. போய் அத்துசிங்கோட வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொல்லுவேன் கிருஷ்ணாமி நினைக்கிறேன். அப்படி போட்டு அந்த அது உண்மையின்படி அவருடைய 90% முயற்சி, 99% முயற்சி தனிப்பட்ட நடராஜா முயற்சி தான். ஒரு ஆடியஸ் ஒரு பின்னணி எங்களை வச்சு ஒன்று சொல்லுவார், வாசல் ரெண்டு ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் ஆடியஸ் குடும்பத்தை ஸ்பீக்கிங் என்று சொல்லி தான் இந்த கதை பேர். அப்போ அந்த ஆடியஸை வச்சு கொண்டு தான் அவர் செய்தவர். ஆனால் அது செயற்பாடு முழுவதும் அவருடைய தனிப்பட்ட செயற்பாடு தான். அது அந்த முயற்சி நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் சிலர் இறையாடலால் விடப்பட்ட அன்றைக்கு நான் அந்த பிரதேசம் பாடசாலை வளாகம் இறையாடலால் விடப்பட்டன்னு சொன்னார்கள். பெரிய வேதனையாக இருந்தது. அது இன்னும் ஏற்கிறதுக்கு சில உள்ளங்களுக்கு தயாரில்லை. அப்படி இருந்தும் அந்த பாடசாலை திறக்கிறதுக்கான முயற்சி பயங்கரம். அது நாங்கள் சொல்லுவோம். அந்த உண்மையான யூனியன் காலேஜ் இருக்கைக்குள்ளே 3 பிள்ளைகள் தான் குடும்ப சிட்டியிலேருந்து அங்கே படித்தவர்கள். மீதி பிள்ளைகள்லாம் யூனியன் காலேஜ் பிள்ளைகள். நான் அப்பொழுது அங்கே யூனியன் காலேஜில் பெரியார் சங்கத்துக்கு செயலாளராக 8 வருடங்கள் அங்கே அங்கே கடமையாற்றினான். அந்த வகையிலே அங்கே புண்ணியசீலனுடைய வாரிய உதவி எங்களுக்கு அந்த பாடசாலை அங்கே சேர்க்கப்பட்டிருந்தது. பிறகு அந்த பாடசாலையில் பிரச்சனைப்பட்டு எங்களை வெளியேற சொன்னார்கள். அப்பொழுது நான் நிறைய மதம் வந்து கேட்டு என்ன செய்வோம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். நாளைக்கு நான் முடி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். உடனே வெளியிடுறார். உடனே வெளியிட பணிகளும் கருத்து வெளியிடப்படுறது என்று வெளியில் எடுத்து உடனே ஒரு பழைய சங்கத்தை உண்டு ஓமன்னர் விரும்பினர் கூட்டத்தில் அதில் நான் தலைவராகவும் சேவி டீச்சர் செயலாளராகவும் மற்றவர்களும் கமிட்டியும் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் கதைச்சு அப்போ விக்னேஸ்வரன் நல்ல மனுஷன் அவர் சொன்னார், எல்லாம் சரி, ஆனால் எங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை, பள்ளிக்கூடம் எல்லாம் கேவலமாக கிடக்குது, அது சிறுத்தி அமைக்கிறது காசு இல்லைன்ட்டு சொன்னேன். நான் சிறுத்தி அமைச்சு தாரேன்னு சொல்லி போட்டு உடனே ஆடியஸில் 2 லட்சம் ரூபா காசு எடுத்து இணைச்சி பார்க்க. இப்போ நாங்கள் செய்யலாம் 2 லட்சம் உடனே எடுத்து உடனே 2 அறை எல்லாம் படிவாக செய்து நான் மறக்க முடியாத முதல் வந்த அதிபரை நாங்கள் மறக்க முடியாது. அவர் குட்டிய புலம் சொல்லி இந்த படம் முழுவதும் எல்லாம் நான் தெரிஞ்சு பழைய கதைகள் எடுத்து கொண்டு வந்து திருத்தி பெயிண்ட் அடித்து அந்த கதைகள் இல்லை, கதை ஒன்றும் இல்லை. மட்டும் எங்கிட்ட சாமான் கிடந்தது இங்கே கோட்டத்தில் அந்த சாமானுக்கு சொல்லி சொன்னால் டெக்டர் பிடிச்சி நான் போய் சாமானில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. வந்து இங்கே வச்சு அது படத்தை துவக்கிறதுக்கு டீனவே பட்ட பாடம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உண்மையிலேயேவா கல் முள் பொறுக்கி அவர் பிள்ளைகளும் வந்து பொறுக்கினார். அப்படி தான் செய்த அந்த படத்தில் நாங்கள் துவக்கினாங்க. பிள்ளைகளில் 8 பிள்ளை தான் இருந்தது. அப்போ பிறகு குட்டிய பிள்ளத்தை போய் கிருஷ்ணாமி நான் டீன் டீச்சர் போய் அங்கே போயிருந்து கதைச்சி அவரோட வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சி கதைச்சி உங்களோட பிள்ளைகளை விடுங்க, உங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செய்கிறோம், போக்குவரத்து செய்கிறோம் கதைச்சி அந்த பிள்ளைகளை படிப்படியாக கொஞ்சம் 60 பிள்ளைகளை சேர்த்து தான் வேன் ஒன்று எடுத்து அதுவும் முதியோர் நலிவற்ற அமைச்சர் எடுத்த காசு 4 லட்சம் எடுத்து ஒரு பழைய வேன் எடுத்து அந்த பிள்ளைகளை ஓடி அது கிருஷ்ணாமி தான் கண்டக்டராக வருவார், பிள்ளைகளை எதிரை கொண்டு வருவார். சில நேரத்தில் அந்த வேன் படப்பட்டு போடும். உடனே நான் பஸ் கம்பெனி வேறுபடியால் பெரிய லேடன் பஸ் எல்லாம் 10 பிள்ளையோட லேடன் பஸ் வரும். அந்த பஸ்ஸிலும் அவர் தான் கண்டக்டர் ஏற்றி கொண்டு வந்து வேறு ஆக்கலை. இப்படியா செய்து கஷ்டப்பட்டு தான் அந்த பாடசாலை இந்த அளவு கொண்டு வந்தது. மண்டபங்கள் இந்த எங்களை நூல்நிலையம் கட்டுறது, வாசியால் கட்டுறது, அந்த முழு முயற்சிகளுக்கும் அவர் இல்லாமலுக்கு எமது கிராமத்தில் கிட்டத்தட்ட 90% மக்கள் குடிகள் அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய பங்களிப்பு இல்லாமலுக்கு இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அத்தனை பேரும் அவன் நிறைய மாதத்தை ஏதோ ஒரு பங்களிப்பு அங்கே இருக்கும். இது மற்ற விவரங்களுக்கு தாங்கள் உரிமை கூற முடியாது. அதனால் தான் நாங்கள் இன்றைக்கும்
நிறைய இந்த கிராமத்திலே சிந்தநாதன் ஏற்றி பொண்ணுத்திரை சம்பித்திரை எல்லாம் இருந்தவர்கள் பெரியார்கள். ஆனால் ஏன் நிறைய மாதம் மட்டும் நாங்கள் திருப்ப திரும்ப அவரை ஞாபகம் வைக்கொண்டால் அவையில் ஒவ்வொரு துறையிலும் சிந்தநாதன் கல்வித்துறை, நல்ல இவர் ஏற்றி பொண்ணுத்திரை நாடகத்துறை, அப்படி இவருக்கு சிப்பத்துறை அப்படி இருந்த ஒழிய பொதுவாக கிராம மக்களின் ஒவ்வொருத்தற்ற வாழ்வாதாரத்திலும் பங்களித்த மனுஷன் ஒருவருடன் ஆசி நடராஜா அவர்கள் தான். அதை இவரும் மறக்க முடியாது. எனவே அவரே நாங்கள் இன்று நான் சொல்கிறேன் என்றால் பொன்பரமானந்தர், இலகிரி பொன்னையா, அடுத்தது ஆசி நடராஜா, இந்த கிராமத்தின் முக்கியமாக 3 தலைவர்களை நாங்கள் இன்றைக்கு அவரை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், அவரை நாங்கள் போற்ற வேண்டும், அவரை ஒவ்வொரு வருடமும் கொண்டாட வேண்டும் என்பதை நான் கூறிக்கொண்டு அவர் குடும்ப செட்டி மீளக்குடியேற்ற விட்டவளம் நிறைய மாஸ்டருக்கு தலைமைகள் தான் எல்லாம் நடந்தது. அவர் என்னோட வீட்டை போனால் 10:30 மணி மட்டுமே இந்த கதை பற்றி டீச்சருக்கும் தெரியும். அவர் அது செய்யணும் இது செய்யணும்ட்டு என்னோட சொல்லுவார். அப்போ நாங்கள் தான் அது கஷ்டப்பட்டு அதுக்கு பொடிகளை ஊட்டி வந்து செய்தது. அதெல்லாம் வேளாளர் பொடிகள், குடும்ப செட்டி பொடிகள், தனபாலன், மகன் சபரி, சயன், தனிஷன், ஸ்டீவன், வீணாக்கா, அந்த அம்மா புவனமக்கா, தயா, பெரிய ஒட்டி ஆரூரன், சோபா, மற்ற தயா என்ற மகள் தயா, பாமாக்கா, வீணா எல்லோரும் செய்தார். பிரசாந்த் அவைய ஒரு ஆணி வேர் மாதிரித்தான் நாங்கள் அவைய தூண் மாதிரித்தான் பார்க்கோம். கஷ்டப்பட்டு மம்பட்டி பிடிச்சி வேர்வை சிந்த செய்தோம். இதுக்கு முந்தி அவையெல்லாம் சொல்லி போட்டார். வந்தால் 6:30க்கு வருவோம், வந்தால் 8:30 தான் போகிறது. குப்பளான் இந்த இல்லையிலேருந்து வசாவளம் பள்ளிக்கிற மட்டும் தெரியும். அவ்வளோ கலவை போடுறது, கட்டிடம் அடிக்கிறது, கம்பி எடுக்கிறது, நவுலன், நான், பவியன், சிவபாதம், கட்டமணி, சுப்பிரமணியம், அப்படி நாங்கள் தெரிஞ்சு அங்கே இங்கே தான் தெரிகிறோம். அதில் அடியும் விழுந்திருக்கு. பவியனுக்கு அடிக்க போனோம், எங்களை கல்லால் எறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த சாமான் எடுக்க விட இல்லை. இதில் ஒரு தூண் உடைச்சி போஸ் கம்பியெல்லாம் கொண்டு போவோம். நாங்கள் மறித்து அதை கொண்டு போய் இந்த வைராவி வீட்டை போட்டு வீரநாத்துக்கு அவ்வளோ கம்பியாக அம்மன் கோயிலில் கொடுத்தோம் கட்டிடம். ஊர் வீட்டுக்கு நிறைய மாதம் கிருஷ்ணராமி, அவர் கொஞ்சம் பேர் சங்கராயம் ஆர்ப்பாட்டங்கள் இதுவால் செய்து தான் இது விடக்கு வண்டி வந்தது. ஆசி நடராசா அவர்களால் விடுவிக்கப்பட்ட இந்த பகுதிக்கு முதலாக நாங்கள் இங்கே வரும்பொழுது வடக்கு புன்னாலக்கட்டுவஞ்சந்தி ராயராஜேஸ்வரி அம்மன் பாதை ஊடாக வந்து இங்கே ஒரு பச்சை காடாகத்தான் காணப்பட்டது. அந்த காட்டு கூடாரத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் இங்கே பாலகுமார் அண்ணன் வீட்டடியில் வந்து இங்கே தமிழகம் வீட்டில் ஏறி அந்த பாதை ஊடாகத்தான் 2 பக்கமும் போகக்கூடிய இருந்தது. அந்த பாதை ஊடாக அப்புறம் அந்த பாதைகளை துப்புரவு செய்வதற்காக பவியன், உதயன், பிரசாந்த் இந்த பாதை முதல் இங்கே பாலகுமார் அண்ணன் வீட்டிலிருந்து ஆரம்பித்து இஞ்சால பலாலி ரோட் தமிழகம் வீடு அந்த அவ்வளவும் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அது ஆளணி போட்டு துப்புரவு செய்ய ஒரு நேரத்தில் முடியாத காரணத்தால் பின்னர் பெக்கோ இயந்திரம் கொண்டு மீள உள்ள எல்லாத்தையும் ஆர்டிஎஸ் நிதியிலிருந்து நிறைய மாஸ்டர் அதுக்கான நிதிகளை வழங்கி சிவதாசன் தலைமையிலும் மற்றும் பெக்கோ மூலம் அம்மன் கோயில் அந்த குடும்பசெட்டி பள்ளிக்கூடம் மட்டும் இஞ்சால அதுக்கு அங்கால போக முடியாமல் இருந்தது. பின்ன அது இடையிலே ஒரு பாதை தேவைப்பட்டதன் காரணமாக கோயிலுக்கு போக முடியாத காரணத்தால் அம்மன் கோயிலும் ஒரு சிறு பகுதி துண்டே விடப்பட்டிருந்தது. பின்னர் நடராச மத தலைமையில் அதனூடான போன பண்டை அகற்றி பள்ளிக்கூடத்தையும் விடுவித்து மற்றும் அதோடு சேர்ந்த காணிகளையும் விடுவிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஆர்டிஎஸ் மூலம் முயற்சிகள் எடுக்கப்பட்டு பல தடவைகள் விண்ணப்பங்கள் கூறப்பட்டு முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையிலேயே மீதி காணிகளும் ஓரளவு சிறு துண்டுகளாக விடப்பட்டது. இந்த விடப்பட்ட இதிலேயும் நாராய மாஸ்டர் அதன் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோயில்கள் அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயில்களும் பின்னர் அமைக்கப்பட்டது. குடியேற்றத்தில் பின்னர் சிறு ஓராண்டு காலம் கழித்து மிகுதிகள் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடும் எல்லோராலும் மீதிகள் அமைக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். குடும்பசெட்டியின் மீளெழுச்சி பற்றிய சில தகவல்களை நான் அறிந்த வகையில் இங்கு கூறலாம் என வந்திருக்கின்றேன். குடும்பசெட்டி கிராமமானது விடுவிக்கப்பட்ட போது எனது தந்தையார் அதற்கு பெரும் முயற்சி எடுத்து கிராமத்தை விடுவித்தார் என்பது பெரியார்கள்
எல்லோருடைய கருத்தாகவும் அமைகின்றது. அதே நேரத்தில் நான் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்றை அவர் இறந்தபோது, அதாவது வடக்கு பிரதேச செயலாளராக இருந்த முரளிதரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். தந்தையாரின் மரணச் சடங்கிலும் பல பேர் அவர் மீளெழுச்சிக்காக பாடுபட்டவர், அதாவது குறும்பசிட்டிக்கு மட்டுமல்ல ஏனைய அயற்கிராமங்களின் மீளெழுச்சிக்காகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் வடக்கு மீளெழுச்சி குழுவின் தலைவராக அந்த அமைப்பை ஏற்படுத்தி செயற்பட்டு வந்திருக்கின்றார். இதனை நான் பத்திரிகை செய்திகள் ஊடாகவும் அறிந்திருக்கின்றேன். அத்தோடு இந்த கிராமம் விடுவிக்கப்பட்ட அவருடன் இந்த கிராமத்திற்கு பல செயற்பாடுகளில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த ஒரு ஊர் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆலயம் நிச்சயமாக அமைய வேண்டும். அதற்கிணங்க முதலாவதாக அந்த அம்மன் விக்கிரகம் அரசுக்கு கீழே அந்த அம்மன் விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகத்துக்கு நான் நினைக்கிறேன் ஜோஹன் மாமா மற்றது பவியன் அவையல் அந்த பொங்கலை செய்திருந்தார்கள். முதல் அந்த பொங்கல் தினத்தன்றும் நாம் அந்த பொங்கலில் கலந்து கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக அந்த அம்பாளை உரியபடி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் 2-3 மாதங்கள் சென்றதன் பின்னர் அந்த விக்கிரகத்தை அப்பா எடுத்து சென்று யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்களாக விளங்கிய பேராசிரியர் கோபாலகிருஷ்ண ஐயர் மற்ற பேராசிரியர் மான வேதநாதன் ஆகியோரிடம் கொண்டு சென்று பல்கலைக்கழகத்தில், அதாவது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே விக்கிரகத்தையும் கொண்டு சென்றவர் என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர். அந்த டைமில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிலே அந்த விக்கிரகம் கொண்டு போய் பல்கலைக்கழகத்தில் இறக்கப்பட்டு அதன் பின்னர் சிவலிங்க புளியடி என்ற இடத்துல இருக்கின்ற அந்த கோபாலகிருஷ்ண ஐயாண்ட வீட்டில் அந்த விக்கிரகம் கொண்டு போய் பரிசோதிக்கப்பட்டு அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய முடியுமா என்பதை ஆராய்ந்து மீண்டும் அந்த விக்கிரகம் இங்கு கொண்டு வரப்பட்டு அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னர் பல திருப்பணிகளை கிராமாபிவிருத்தி சங்கத்தினூடாக பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று இந்த அம்பாள் ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இன்று காட்சி தருகின்றது. அத்தோடு வைகாசி விசாகம் என்று நினைக்கின்றேன். வைகாசி விசாக நாளில் தான் எங்கண்ட சித்தி விநாயகர் ஆலயம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அன்றைய நன்னாளில் அந்த ஆலயமும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விடுவிக்கப்பட்டு அங்கு ஒரு விசேட பூசை ஆராதனை ஒன்று நடைபெற்றது. கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு பிள்ளையார் படத்தை ஒரு பேனரில் அடித்து அந்த பூசை அங்கு நடைபெற்றது. அந்த நினைக்கிறேன் அந்த படத்தை அந்த முதல் அந்த பிள்ளையார் படத்தை செய்து வழங்கியவர் திருமதி பராசக்தி ராமச்சந்திரன் என்பதை நன்கு அறிவேன். ஏனென்றால் நான் தான் அந்த படத்தை அடித்து கொண்டு அந்த ஆலயத்தில் கொடுத்து அன்றைய நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொன்பெருமானந்தர் பாடசாலை விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விடுவிக்கப்பட்டது. அது விஜயதசமி நன்னாளில் மேயர் கத்ருசிங்க மற்றது அரசாங்க அதிபராக இருந்த இமெல்டா சுகுமார் அவர்கள் மற்றது முரளிதரன் பிரதேச செயலாளராக இருந்தவர் அவரும் அந்த சிறப்பாக அந்த பாடசாலை அன்று விடுவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு நேரடி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்வில் வஜாவலான் மத்திய கல்லூரி மாணவர்களுடைய பேண்ட் இசை வாத்தியத்தோடு இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அதாவது அந்த பாடசாலையை இயக்க வைக்க வேண்டும் என்றது அவருடைய ஆவலாக இருந்தது. எனக்கு தெரிய பலரிடம் அவர் சென்று கேட்டிருக்கின்றார், இந்த பள்ளிக்கூடத்தை பொறுப்படுத்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துங்கன்னு சொல்லி. ஆனால் குறும்பசிட்டியில் இருந்த யாருமே முன்வரவில்லை என்றது அவருடைய கவலையாக இருந்தது எனக்கு தெரியும். ஏனென்று சொல்லி சொன்னால் பல பேரிடம் அப்போது அதிபராக இருந்த ஆசிரியர்களாக இருந்த எல்லோரிடமும் போய் கேட்டவர். கூடுதலாக நான் பார்த்துருக்கிறேன், கடைசியாக இறுதி கட்டத்தில் ஒரு நாள் எனது கணவரை அவர் கேட்டிருந்தார். ஒரு இடத்துல போய் ஒரு அதிபரை சந்தித்து கேட்க வேணும் வர சொல்லி. அவர் இவற்றை நோயின் தாக்கம் கூடுதலாக இருந்ததால் அவர் செல்வதற்கு மறுக்க
பவன் என்று சொல்லி அந்த ஐயா பவன் என்று சொல்லி சொல்கிறவர் அவருக்கு ஃபோன் பண்ணி பின்னர 4 மணிக்கு வர சொல்லி போட்டு அது யூரின் பேக்கையும் கையில் கொண்டு மோட்டர் பைக்கில் பின்னுக்கு இருந்து போய் தேவராஜா பிரின்சிபலை சந்தித்து அவரை இந்த பாடசாலைக்கு வர வேணும் என்று கேட்டதுக்குனாங்க அவர் வந்து இந்த பாடசாலைக்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்தார். தேவராஜா அதிபர் அவர்கள் சிறுப்பிட்டியில் இருக்கிற ஒரு பாடசாலையில் அதிபராக இருந்தவர். உண்மையிலே யாரும் வர மறுத்த வேளையில் அவர் ஓம் சொல்லி அவர் இங்கே முன் வந்தவர். அதாவது அவருக்குரிய நியமன கடிதம் 2011ஆம் ஆண்டு 22ஆம் தேதி அவர்கிட்ட கையில் கிடைச்சது. அவர் அந்த கடிதத்தை கொண்டு மாலை 4:30 மணிக்கு வைத்தியசாலைக்கு சென்று அப்பாவுடன் காட்டி தனக்கு நியமனம் கிடைச்சிட்டுது சார் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அன்று இரவே அவர் இரவு 12 மணிக்கு இறைவதம் அடைந்து விட்டார். ஆனால் இப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்குரிய அதிபரையும் நியமித்து விட்டு தான் அவர் இறந்திருக்கின்றார். மற்றும்படி இந்த பாடசாலை விடுவிக்கப்பட்ட போது பல இடிபாடுகளாக இருந்தது. அதாவது அந்த மேல் மாடி கட்டிடத்துல எல்லாம் மேலே ஓட்டு துண்டுகள் அதுகள் எல்லாம் சிதறப்பட்டு இருந்தது. எனது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்தவ அவைகளையெல்லாம் காலையில் கூட்டி கொண்டு வந்து வாளியில் அந்த கல் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு அதை கொட்டி கொண்டு இருப்பார். அப்போ நாங்கள் வந்து பேசுகிறது வந்து என்னென்னா வருத்தத்தையும் பார்க்காம சாப்பிடாமல் வந்து இப்படி இந்த கல்லுகளை கொட்டி கொண்டு இந்த சின்ன பிள்ளைகளையும் இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்கள்னு சொல்லி பேச உனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார். அப்படி அப்பா கஷ்டப்பட்டன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். நான் இந்த பாடசாலைக்கு வரட்டோன்னு கேட்க இல்லை உங்களோட கல்வியை வீணாக்கக்கூடாது, அது நீ படித்த இடத்துலையே படிப்பின்னு சொல்லி சொன்னவர். இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து கொக்குவிலிருந்து கல்லூரியில் கல்வி கற்பித்து கொண்டிருந்த நான் அதன் பின்னர் யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் உயர்தர வகுப்பில் கற்பித்து கொண்டிருந்த நான் அதே நேரம் வந்து ஆசிரியர் கலாசாலை பலாலியில் விசிட்டிங் லெக்சராக வந்து நான் போய் கொண்டிருந்தேன். நான் இந்த சந்தர்ப்பத்தில் திரு வானா கிருஷ்ணசாமி மாமா அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட வீட்டுக்கு வருவார். வந்து கேட்பார், பிள்ளை வா பிள்ளை ஒரு தரம் பெறமாட்டோம் பண்ணினா வா பிள்ளைன்னு. அப்போ ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் ஜோலட்சுமி சுப்பிரமணியம் என்பவா மட்டும் இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருந்தால் அதுவும் வந்து அந்த பாடசாலையில் வந்து அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. அதாவது பாத்ரூம் கூடி இல்லை, பற்றைக்குள்ளே தான் போக வேண்டிய ஒரு நிலை. அதே நேரத்தில் அந்த பாடசாலையில் இருந்து புது ரோட்டுக்கு வர்றதே சரியான கஷ்டமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தங்கராஜா அவர்கள் எங்களோட கிராம சங்க தலைவராக இருக்கிற தங்கராஜா அவர்கள் அந்த ஆசிரியரை கூட்டிக் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரையும் விடுற வழக்கம் இருந்தது. அதுக்கு பிற்பாடு இவர் கிருஷ்ணசாமி மாமா வந்து நெடுக வந்து வீட்டிலையும் கேட்டு எனக்கு தெரியும் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் அதாவது இந்து மகளிர் கல்லூரிக்கும் வந்து எங்களோட பிரின்சிபலோட கதைச்சு என்ன விடுவிக்க சொல்லி கேட்டவர். அப்போ ஒரு நாள் நான் வந்து இந்த பள்ளிக்கூடம் துப்புரவாக்குறதுக்காக பின்னேறம் வந்து பள்ளிக்கூடம் கூட்டி கொண்டு நின்ற நாங்கள். அப்போ நிக்கைக்குள்ள அப்போத வலய கல்வி பணிப்பாளராக இருந்த விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அந்த பாடசாலைக்கு நினைக்கிறேன் 3 மணி அப்படி சமூகம் தந்தவர். அப்போ வரும்போது அவர் சொன்னார், பிள்ளை நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் இந்த பள்ளிக்கூடத்தை சீர் செய்யலாம்னு. அப்போ எனது கணவர் சொன்னார், இல்லை இவா வரையலாது, வேண்டாம் சார், குழப்ப வேண்டாம், அவள் படிப்பிச்ச இடத்துலையே படிப்பிக்கட்டும்னு சொல்ல, இல்லை இவா வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு தங்கராஜா அண்ணன் அவர்களும் வந்து பெரும் முயற்சி எடுத்து இந்த என்ன வந்து அங்கே இருந்து நான் உயர்கல்வி படிப்பிச்சு கொண்டிருந்த நான் 7க்கு படிப்பிச்சு கொண்டிருந்த நான் இங்கே வந்து பிரைமரிக்கு வந்த நான். அப்போ இங்கே வந்ததில் 2வது அரச நியமனம் பெற்ற ஆசிரியராக யோகா டீச்சருக்கு அடுத்ததாக நான் இங்கே வந்தேன். நான் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த பாடசாலையில் வந்து குடும்பசிட்டி பொன்மரமானந்தரில் எங்களோட குடும்பசிட்டி பிள்ளைகள் நிறைய பேர் வந்து தொண்டர் ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறோம். அந்த வகையில் வந்து நிலாயினி நடராஜா அவர்கள் சொல்லி அவள் வந்தவா, அதை விட 7 பிள்ளையோரால் அவன் வந்து படிப்பிச்சவா. இவர்கள் இந்த ஒத்துழைப்பு இல்லாட்டி அந்த தொண்டராசிரியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி அந்த பாடசாலையை உண்மையாக நடத்தி இருக்கவே இல்லாது. அதுக்கு மேலாக நாங்கள் வந்து சிவதாசன் என்று சொல்லப்படுகிற பவியன் அவற்றை பங்களிப்பும் வந்து இந்த பாடசாலையில் முக்கியமாக இருந்தது. உண்மையிலே அவர் வந்து ஒரு காலையில் விடிய வந்து அந்த 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் அவைகளுக்கு வந்து தன்னால் இயன்றதை அவரும் ஏதோ
எழுதிவிட்டு படங்கள் கிரிச்சு அப்படி அவரும் படிப்பிச்சதை நான் இந்த கண்ணால் கண்டிருக்கிறேன். நாங்கள் அந்த பற்ற காடாக இருக்கும், பாத்ரூமுக்கு போயிடாது, அடிப்படை தண்ணி இல்லை, இப்படியான சூழலில் நாங்கள் வந்து இங்கே சேவையாட்டினாங்க. அதற்கு பின்னர் வந்து இது பாடசாலையை மெல்ல மெல்ல உருவாக்க வேணும் என்று சொல்லி ஒரு சின்ன பாதையாக ஒரு கிராம சங்கம் அமைச்சு மிதிவடி 2 பக்கமும் இருக்குன்னு சொல்லி சின்ன பாதை அமைச்சு தான் ஒவ்வொரு வகுப்புக்கும் போகக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் அதே எல்லாத்தையும் பிறகு இந்த கிராம சங்கம் தான் பொறுப்பெடுத்து எல்லா விஷயங்களையும் முழுக்க பள்ளிக்கூடத்தின் அபிவிருத்திக்கு வந்து முழுக்கவே பங்காற்றினது கிராம அபிவிருத்தி சங்கம் என்பது தெரியும். அதே நேரத்தில் அதாவது இந்த காலம் இப்போ வந்து பல பேர் வந்து இந்த பாடசாலைக்காக உதவி செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் எனக்கு தெரிய நான் அந்த ஆரம்பம் ஒரு அத்திவாரம் சரியாக இருந்தால் தான் என்னத்தையுமே நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஆரம்பத்தில் வந்து பணியாற்றின ஆக்களில் இப்போ தங்கராஜான குறிப்பிட்டிருந்தார். கிருஷ்ணசாமி மாமா வந்து உண்மையாகவே நான் வந்திருக்கிறேன், நுறும்புராயில் இருந்து அந்த வேனில் வந்திருக்கிறேன். அவர் தான் அந்த வேனில் பிள்ளைகள் எல்லாரையும் ஏற்றி கொண்டு வருவார். பிறகு திருப்பி பள்ளிக்கூடம் விட்டா போல் இங்கே நின்று பள்ளிக்கூடம் விட்டா போல் திருப்பி அவர் தான் வருவார். அப்படி ஒரு ஆள் அர்ப்பணிப்போடு செய்ய முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவைகளுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஆனால் அவையெல்லாம் தங்கண்ட வேலைகளையெல்லாம் தியாகம் செய்து தான் அப்படி ஒரு நாள் முழுக்க வந்து இங்கே நின்று அந்த பிள்ளைகளோட நின்று திருப்பி போகிற அளவுக்கு அவர் தியாகத்தோடு செயற்பட்டு வந்தார். திருமதி அம்பிகா சிவதீபன் என்றவா வந்து குடும்பசிட்டி கோராஜா அவர்களுடைய மகள் எனது தங்கச்சி. அவள் வந்து கிண்டி லேடிஸ் பள்ளிக்கூடத்தில் வந்து பிரைமரியில் இங்கிலீஷ் படிப்பிச்சு கொண்டிருந்தவா. அவளுக்குரிய சம்பளம் வந்து மிகவும் அங்கே தொண்டராசிரியராக இருந்தபடியாக 3000 தான் நாங்கள் குடுபட்டு கொண்டிருந்தது. அப்போ நான் அவாட்ட கேட்டுறேன், அங்கே போகாமல் இங்கே வாங்கும், நான் 5000 ரூபா தாரன் சம்பளம்னு சொல்லி நான் எனது சொந்த காசில் என்ற சொந்த சம்பளத்தில் அவாவுக்கு 5000 ரூபா கொடுத்து அவாவையும் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே உள்வாங்கி அவாவும் இங்கே சேவையாற்றி கொண்டு வந்தவா. உண்மையாகவே வந்து சிறப்பாக நடைபெற்றது. அதாவது தேவராஜா பிரின்சிபல்ன்ற காலத்தில் வந்து 16 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கப்பட்டது பாடசாலை. பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொரு இடமாக சுதந்திரபுரம், திடற்புலம், ஒட்டகப்புலம் அந்த இடங்களுக்கு சென்று தங்கராஜாண்ணா வந்தவர், கிருஷ்ணாயி மாமா வந்தவர், பட் அதை விட புன்னாலக்கட்டுவரிலேருந்து ஆஷான்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் வந்தவா. ஒவ்வொரு வீடாக அவங்க வீட்டை போய் இங்கண்ட பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து பிள்ளைகளை சேருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்த நாங்கள். அப்படி சேர்த்ததால் அயற்பாடசாலை அதிபர்களின் எதிர்ப்பை கூடி நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை இருந்தது. தேவராஜா சார்ன்ற காலப்பகுதியில் ஒரு 96 பிள்ளைகள் இங்கே இருந்தவ நினைக்கிறேன். 98 பிள்ளைகள் கடைசியாக இருந்தவ. அந்தளவுக்கு மாணவர்கள தொகையை நாங்கள் உயர்த்தி இருந்த நாங்கள். அதே நேரத்தில் பாடசாலைக்குரிய வள தேவைகள் அதைத்தான் நான் முதலில் கூற வந்த. நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து பல பேர் உதவி செய்திருக்கிறோம். இப்போ செய்யாட்டியும் அவர் பல பேர் உதவி செய்திருக்கிறோம். அந்த வகையில் சிவபாலன் மாமா மற்றது சிவனி மாமன்ற நீங்கள் இவியல் மற்றது பாமாக்கா வீணா வந்து நான் வீணாட்ட வீட்டு ஒவ்வொரு நாளும் போவேன். போய் வீணாட்ட சொல்லி கேட்குறது, இதுக்கு வேணும் இன்ன விஷயத்துக்கு தேவைன்னு சொல்லி. அப்போ வீணாக்கள்லாம் அந்த கிணத்துக்கு மூடி போடுறதுக்கு ஒத்துழைப்பு செய்தது. மற்றது அந்த பாடசாலைக்குரிய கேட்டுகள் நிறைய சாப்பாட்டுகளுங்கள் எல்லாம் செய்தது. கீதமும் கொடிக்கீதமும் இந்த இது வந்து ஒரு நிகழ்வுக்காக உடனடியாக செய்ய வேணும் என்று சொல்லி அதுக்கு சிவனி மாமா 10,000 ரூபா காசு அனுப்பி பிரசாந்த் வந்து சொல்லி ஒரு இரவு 12 மணி வரை நின்று நாங்கள் அதை ரெக்கார்டிங் செய்து அடுத்த நாள் அந்த கணேசன் சார் நிகழ்வில் அதை வந்து ஒப்படைச்ச நாங்கள் இன்று வரையும் அந்த கீதம்தான் ஒலிக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே இவைகள் எல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள். இவர்களை விட பல பேர் இருக்கணும். இவை மட்டுமின்றி இல்லை, பல பேர் இருக்கணும். எத்தனையோ பேர் வந்து வாகனத்துக்கு எல்லாம் உதவி செய்திருக்கணும். வாகனம் வந்து பிள்ளைகளை ஏற்றுறதுக்குரிய அந்த காசு அந்த காசு வந்து வழங்கி இருக்கணும். அது என்னோட அந்த தகவல்கள் இருக்குது. யார் தந்த வேண்ட தகவல்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நோர்வேலேருந்து சுதாகர் தந்திருக்கிறார், லண்டன்லேருந்து உதயகுமார் தந்திருக்கிறார், ஃப்ரான்ஸ்லேருந்து சூர்யாவில் வந்திருக்கிறார். இப்படி எங்களோட உறவினர்கள்ட்ட தான் கூட நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் வெற்றிமணி சிவகுமாரன் என்று சொல்லப்படுற கண்ணனன்னா அவர் வந்து இந்த பாடசாலைக்குரிய மின்சாரம் எடுக்கிறதுக்குரிய வசதியை நான் கேட்டபொழுது செய்து முதலாக மின்சாரம் எடுத்து தந்தது அவர் தான். மோட்டார் வாங்கினது கூடி அந்த ஜெர்மனியில் இருக்கிற ரேகா அவருடைய
கணவன் நாதன் அவர்கள் நான் கேட்டபோது அந்த நேரம் நினைக்கிறேன் 65,000 ரூபாயினோ அந்த மோட்டர் எல்லாம் வாங்கி தந்தவன். அப்படி பல பேர் வந்து இதுக்கான ஒத்துழைப்பு செய்து ஆரம்பத்தில் வந்து பல பேர் ஒத்துழைப்பு செய்து தான் அந்த பாடசாலை வந்து இயங்கக்கூடியதாக இருந்தது. இந்த பரமானந்தருடைய படங்கூடி இன்று அங்கே பாடசாலையில் இருக்கிற படத்தை கூடி நான் வரைவிச்சு வரதராயன் சிறை கொண்டு கீறிச்சு இந்த பாடசாலைக்கு வழங்கி இருக்கிறோம். அப்படி நிறைய பணிகள் இந்த பாடசாலையில் நடைபெற்றது. கிராமத்தில் வந்து பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு இலவச வகுப்பை ஆரம்பிக்க வேணும் என்று சொல்லி இவர் கிராமாபிவிருத்தி சங்க தலைவராக இருந்த தங்கராஜ அண்ணையோட கதைச்சு அந்த கலைஞானி பொது மண்டபத்தில் திரு லக்ஷன் மயூரி இவங்கள ஒத்துழைப்போட அங்கே வந்து அந்த வகுப்பு நடைபெற்றது. அதில் வந்து கிட்டத்தட்ட 40 பிள்ளைகள் வந்து பயனடைஞ்சு வந்தவையால். அதே நேரத்தில் அயற்கிராமம் அதாவது குப்லானில் இருந்து கூடி அந்த பிள்ளைகள் வந்து அங்கே வந்து கல்வி கற்று வந்தவையால். ஆனால் இதுவும் ஒரு துர்பாக்கிய நிலை வந்து தொடர்ந்து இயங்க முடியாத அளவுக்கு நான் தான் சொல்லுவேன் எங்கண்ட ஊராக்களால் தான் அது தடுத்து நிறுத்தப்பட்டது என்றதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். வந்து உண்மையிலேயே மனவேதனை. எந்த ஒரு கிராமமும் கட்டியெழுப்பப்பட வேணும் என்று சொல்லி சொன்னால் அது கல்வியால் தான் கட்டியெடுக்க முடியும். என்ற கல்வி தான் முக்கியம். அப்போ அந்த கல்வியை வந்து நாங்கள் கிராமத்தில் ஊட்ட வேணும். 125வது ஆண்டு காலத்தில் இந்த பாடசாலை அந்த புது அதிபருடைய வழிநடத்தல்ல இன்னும் எழுச்சி பெற வேண்டும், எங்களோட கிராமம் எழுச்சி பெற வேண்டும் என்பது எனது விருப்பம். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் வந்து குடும்பசிட்டிக்குன்னு சொல்லி ஒரு பரதக்கலையில் ஒரு தனி முத்திரை இருக்குது. அதாவது திவ்யா சுஜேன் வந்து இலங்கையிலேயே கலாசூரி பட்டத்தை பெற்றவன். இப்போ வேறு யாரும் அதாவது 2 பேர் இலங்கையில் பெற்றிருக்கிறார்கள். ஒன்று பாசுகி ஜோதீஸ்வரன் உண்டு, 2வது திவ்யா சுஜேன். அதை விட உலகளாவிய ரீதியில் அவள் வந்து ஆரியப்பட்டாண்ட விருதையும் வந்து அவள் பெற்றிருக்கிறாள். அதே நேரம் வந்து கவிதா குவதாசன் அவள் வந்து நோர்வேயில் வந்து நாட்டிய பள்ளியை நாட்டிய விசாரதாவா. மற்றது கவிதா வரதாக்கான மகள் கவிதா நோர்வேயில் செய்து கொண்டு வாரா. நிரஞ்சனா, மற்றது ராதிகா சிவபாதம் ஆஸ்திரேலியாவில். அப்படி நிறைய பேர் எங்கண்ட ஊரின் அந்த கலை பண்புகளை வந்து வெளியில் கொண்டு வரினோம். அதே நேரத்தில் நாடகத்துறைன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்திலிருந்து திருநாவுக்கரசு, மற்றது ஏற்றி பொன்னுத்துறை ஐயா, மற்றது சிவதாசன் மாமா ராசன் அவையால் வந்து மற்றது இவர் ஃபோட்டோ ஸ்ரீ அவையல் எல்லாம் வந்து சிறந்த நடிகர் அசட்டு மாப்பிள்ளை என்ற நாடகங்கள் எல்லாம் நடித்து எங்களோட அப்பா வந்து தாளலை மக்கரை பச்சை அந்த நாடகங்கள் எல்லாம் மேடையேற்றி இருந்தவ. உண்மையாகவே ஒரு கலைப்பூமி என்று சொல்லி இந்த குடும்பசிட்டி கிராமம் பேராசிரியர் வித்யானந்தனால் வர்ணிக்கப்பட்டது கலைப்பூமி என்று சொல்லி. குட்டி சிங்கப்பூர் என்று பெயர் எடுத்த ஊர் வந்து அதே நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக இங்கு கலந்துரையாடப்பட்ட விஷயங்கள் பெருமளவு விஷயங்கள் கூறப்பட்டு விட்டன. எனவே அது பற்றி நான் மீள கதைப்பது குற்றத்தின் பாற்படும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமான சில விடயங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த வசாவுலான் மத்திய கல்லூரி விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த கல்லூரியில் அதிபராக இருந்த ஆசி நடராஜா அவர்களுடைய மற்றது அவர் அதிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற அமைப்பு என்ற ஒன்றை நிறுவி அதனூடாக பல்வேறு போராட்டங்களை நடாத்தி பல்வேறு செயற்பாடுகளிலே செய்த அந்த சேவையின் காரணமாகவும் அவருடைய கோரிக்கையின் பிரகாரம் தான் நான் நினைக்கிறேன் இந்த காணி அந்த முதல் விடுவிப்பும் நடந்தது. அதைத் தொடர்ந்து 2வது விடுவிப்பு 12 ஏக்கர். அதாவது வந்து இந்த முதல் விடுவிப்பின் பொழுது பாடசாலை, கோவில், மற்றது எதுவுமே அதுக்குள் அடங்காத காரணத்தினால் அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரே இடத்திலே அமைந்திருந்ததனாலே அந்த காணியை விடுவிப்பதற்கு அவருடைய முயற்சி, சொந்த முயற்சி தான் அதுக்கு பெருமளவு காரணம். ஆனால் இந்த முயற்சியையும் ஒரு அமைப்பு கூடாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை அவர்
பின்னணியாக கொண்டு அந்த அமைப்பினோட உதவியோடு அவர்களை செய்து வந்தார். அந்த 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 காணி விடுவிக்கப்பட்ட பொழுது தொடர்ந்து எந்த விதமான கோரிக்கையும் விடப்படக்கூடாது என்ற நிபந்தனையோடைய அந்த காணி விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லா விடயங்களிலுமே என்னை பொறுத்தவரையிலே அவர் ஒரு தலைவராக இருந்தவர், மற்றவர்கள் தொண்டர்களாக இருந்தவர்கள். இங்கு சொல்லப்பட்டது போல பலர் தொண்டர்கள் மற்றும் மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டு அந்த வேலைகளை செய்வித்திருக்கின்றார். கட்டமைப்புகளை பற்றி நான் சொல்ல வேணும் என்று சொல்லி சொன்னால், அதாவது வீதிகள், முதல்ல வீதிகள் தேவைப்பட்டது. எல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு தாராளமாக அப்பொழுது இருந்து பிரதேச செயலர் முரளிதரன் அவர்கள் மிகுந்த ஒரு மக்களுக்காக சேவையாற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தராக இருந்ததினாலே அவருடைய முழுமையான உதவி கிடைத்தது. அப்போ அந்த இதிலே இந்த வீதிகள் துப்புரவாக்குறது அல்லது இந்த வேறு வீதிகள், முதல்ல வீதிகள் துப்புரவாக்கப்பட்டது. அதுக்கு போதிய நிதி கிடைத்தது. பிறகு அதை கொண்டு ஒரு சிரமதான அடிப்படையில் வேலைகள் நடைபெற்று பின்னர் அதை தாரூட்டி செய்கிற வேலை கச்சேரியிலே தொடர்பு கொள்ளப்பட்டு செய்யப்பட்டது. கட்டுமான வேலைகள் என்று சொல்லப்படுகின்ற இங்கே செய்யப்பட்டிருக்கின்ற வேலை, முதலாவது கோவில். அந்த கோவிலுக்காக என்ன நடைபெற்றது, என்ன வேலைகள் செய்யப்பட்டது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அந்த கோவில் அந்த பண்டோடு போடப்பட்டது. அந்த நேரமே அது பெரிய பிரச்சனையாக இருந்தும் அதையும் அவர் செய்தார். அடுத்தது பாடசாலை அந்த காணி 12 ஏக்கர் அதில் விடுவிக்கப்பட்ட பொழுது அந்த காக்கப்பட்டது அக்டோபர் மாதம் விஜயதசமத்தினத்தன்று. காணி கையளிப்பு அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட வேணும். ஆனால் எங்களுடைய பாடசாலையிலே அதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த காணி எண்ணப்பட்டது. அதோடு அந்த பாடசாலை அபிவிருத்திக்கான அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு, மிகவும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்த வேளையிலும் கூட இங்கே அதை செய்தார். முதலாவது கூட்டம் பசாவளான் மத்திய மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. உண்மையாக அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தவர், வர முடியாது. எனவே அந்த கூட்டத்தை நடாத்த வேண்டிய தேவை இருந்த முரளிதரன் வந்தவர். ஆனால் அவர் வீட்டுக்கு வேறு ஒரு வேலையை அவசர அலுவல் என்று விடுவிப்படுத்தி அவர் நேரடியாக இந்த பாடசாலை கூட்டத்துக்கு வந்துவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான அல்லது ஒரு இந்த சமூக பணிகளை ஒரு உயிர் மூச்சாக கருதி செயற்பட்டவர் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்திலே மற்றவர்கள் பாடசாலை அப்படி நடந்தது. பாடசாலை பின்னே வரலாறை நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்தது மருத்துவமனை. இந்த இது பாடசாலை தவிர மற்ற இதுகள் எல்லாவற்றுக்குரிய காணிகள் பெற்றுக் கொடுத்தது அவர்தான். கிராம சேவையர் அலுவலகம் இதுக்கு கருணாநாத் தம்பியோட தொடர்பு கொண்டு அந்த காணியை பெற்று அதை நடத்தினார். கணேசர் அவருக்கு தெரியும் யாரையா பிடிச்சா இந்த மாதிரி செய்யலாம்னு. கணேசையாவினுடைய காணி குணநாயகத்துக்கு ஊடாக, குணநாயகம் தான் அவருக்கு அப்பொழுது கணேசையாவோட மிக நெருங்கிய உறவில் இருந்தவர். எனவே அந்த காணியை பெற்றது அவர். பிறகு இந்த இப்பொழுது இருக்கிற கலாச்சார மண்டபத்துக்குரிய காணி செல்வரட்னத்திடம் இருந்தது பெற்றது அவர். அடுத்தது இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர் நூல் நிலையம் அது பெற்றது கோபிநாத்தோட தொடர்பு கொண்டு அவர். அப்போ அந்த காணிகள் புறப்பட்டிருக்காவிட்டால் அதிலே எந்த விதமான கட்டுமான வேலைகளும் நடைபெற்றிருக்க முடியாது. அவர் 11ஆம் மாதம் 22ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் இந்த மீள்குடியேற்ற காணி விடுபட்டது ஆகஸ்ட் செப்டம்பரில். பிறகு அக்டோபரில் இந்த பாடசாலைக்கு ஆன நிகழ்வு நடந்தது. பிறகு அவர் மரணித்ததன் பின்னர் இந்த வேலைகள் எல்லாத்தையும் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது பார்க்க போனால் உண்மையாக இங்கே இருக்கிற சமூக இதில் நான் சில பேரை சொல்ல வேணும். அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னில் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டதும் இந்த சாதாரண ஆட்கள். அப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த சுவாமிநாதன் என்றொருவர் இருந்தவர். எங்களுடைய இப்போ இந்த லைப்ரரியில் இருக்கிற மேசை
நாங்கள் 2 தரம் இடம்பெயர்ந்தோம். நாங்கள் 2 தரம் இடம்பெயர்ந்தோம். அதில் முதலாவது இடப்பெயர்வின் பொழுது அந்த மேசையை கவனமாக தன்னுடன் எடுத்து சென்று திருப்பி கொண்டு வந்து வச்சார். அப்புறம் 2வது இடப்பெயர்வின் பொழுது திருப்பி கொண்டு போய் கவனமாக வச்சு இப்போ கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது எங்களுக்கு இந்த முன்குடியேற்ற வேலைகளை செய்கிறதுக்கு அந்த மேசை எவ்வளவு உதவினதுன்னு எங்களுக்கு தெரியும். மற்றது அந்த இவர் யோகநாதன் அவர் அந்த வீட்டில் தன்னை அப்போ அதில் 2 மட்டைகளை வச்சு கட்டி ஜிஎஸ்க்கு இடம் கொடுத்தார். ஜிஎஸ்ன்ற ஆஃபீஸ் அதுதான். அப்படி இந்த சாமானிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் செய்த தொண்டுகள் அது அளப்பெரியவை. அவையும் இதென்னப்பட வேண்டும். என்ன அவர் சில விஷயத்தை சொல்கிறேன். லெனின் என்றவர் சொன்னார், அக்டோபர் சோசியலிச புரட்சிக்கு தலைமை தாங்கினவர், மக்கள் தான் வரலாற்றை படைக்கிறவர்கள். ஆனால் அதிலே அதை மீண்ட ஒரு தலைமைத்துவத்துடன் அதை அவர் லெனின் அப்படியான தலைமைத்துவத்தில் அந்த புரட்சியை செய்வித்தவர். ஆனால் ட்ரொட்ஸ்கி மற்ற இப்படி எத்தனையோ பேர் அவருக்கு உதவி செய்தவர். அப்போ அவர் சொன்னார், இப்போ தலைமைத்துவம் அந்த அவருடைய ஆளுமை அந்த இதுகள் அவர்களை மாமனிதர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த வகையிலே தான் நடராஜாவும் ஒரு மாமனிதர். ஆனால் எங்களுடைய ஊரிலே நான் நினைக்கிறேன், பொன் பரமானந்தவர்கள் அறிவு கண்ணை திறந்ததோடு அந்த நேரத்தில் சில பொதுப்பணிகளிலும் ஈடுபட்டு இந்த கிராமத்தை உருவாக்கினவர் அவர்தான். அடுத்து ஈழேசரி பொன்னையா அவர்தான் நவ குடும்ப சுட்டி என்ற ஒரு கிராமத்தை உருவாக்கி மலர்ச்சியடைய செய்த ஒரு மாபெரும் மனிதன். மற்றது இவர் நடராஜா அவர்கள். ஆகையினாலே அவர்கள் 3 பேரும் 3 வகையிலே மறுமலர்ச்சி, நவீன யுகத்தின் மலர்ச்சியினுடைய தந்தை இளையசரி பொன்னையா, கிராமத்தை உருவாக்கியவர் பொன் பிரமானந்தர், மற்றது மீள்குடியேற்றத்தின் தந்தை வாசி நடராஜா என்று நாங்கள் அது உண்மை. இந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டோம். பல வேலைகள் நடைபெற்றன. இங்கே எல்லாம் நிதியுதவிகளோடு தான் பல வேலைகள் நிதியுதவியால் செய்யப்பட்டன. கூறி முடிக்கிறேன். டீன் சொன்னது போல விவரமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதில் சொல்ல முடியாது. ஆரம்பத்தை பற்றி தான் சொல்லலாம். நிறைய பேர் வந்து இது செய்திருக்கிறாங்க, வீணாக்களோட சேர்ந்து சுசாமா முக்கியமாக இன்றைக்கு கூறப்பட்டது முன்குடியேற்றத்தோடு சம்பந்தப்பட்ட பாடசாலை, மலாலயம், ஆஸ்பத்திரி இதில் விவரமாக சொல்லிவிட்டார். இது காணும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மணித்தியாலமாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டது.